பேச போகிறது உங்களுக்கு ஞானத்தை குறித்து நான் பேச போகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஞானமான வார்த்தைகளை குறித்து உங்களோடு கூட பேசுவதற்கு ஆவியானவர் என் இருதயத்திலே ஞானமுள்ள இருதயமாக ஞானமுள்ள வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுவாராக. ஆமீன். அல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 52வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமீன். நாம் எதில் விருத்தி அடைய வேண்டும்? ஞானத்திலே விருத்தி அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இந்த உலகத்திலே மாம்ச அவதாரத்தில் வந்தபோது ஞானத்திலே விருத்தி அடைந்தார். இயேசு ஞானமாய் பேசினார். அவர் பேசின ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சிறு வயதிலே இவ்வளவு ஞானமாய் பேசுகிறார்களே, கல்லாதவராயிருந்தும் இவர் வேத எழுத்துக்களை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார். ஞானமானது எல்லாருக்கும் தெரிய வருங்க. இயேசு கிட்ட இருந்த அந்த ஞானம் உலக மக்களை இழுத்தது. அவருடைய பேச்சில் அந்த ஞானம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக இயேசு வளர்ந்தார். எதிலே வளர வேண்டுமா? கடவுளுடைய பிள்ளைகள் ஞானத்திலே வளர வேண்டும். இந்த ஞானம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வது தோல்வியின் வாழ்க்கை, பயத்தின் வாழ்க்கை. எல்லா விதமான காரியங்கள் ஜெயமாக வரணும்னா உங்களுக்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லைன்னா எல்லாவற்றிலும் தோல்வி அடையும். பேச்சிலே ஞானம் வேணும். ஒரு சமுதாயத்தில் நல்ல பேச்சு பேசுனா அங்கே ஞானம் வேணும். ஞானம் இல்லாத பேச்சு பேச முடியுமா? புத்தி இல்லாத பேச்சு பேச முடியுமா? ஞானம் இருந்தால் பயம் இருக்காதுங்க. ஞானம் இருந்தால் பயம் இருக்காது. எந்த இடத்துல ஞானம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஞானத்துக்கு மதிப்புண்டு. இந்த உலகத்தை நீ என்ன வேணா சம்பாதி, ஆனால் ஞானத்தை முதலாவது சம்பாதி என்று வேதம் சொல்லுகிறது. ஞானம் இல்லாமல் வாழக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஞானத்தை சம்பாதிக்கணும். இந்த ஞானத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஞானத்தை யார் தராரு? தேவன் தருகிறவராக இருக்கிறார். இயேசு ஞானத்திலும் தேவ கிருபையிலும் வளர்ந்தார். அப்போ இயேசு கிட்ட இருந்த அந்த ஞானம் உனக்குள்ள வரணும். ஆமே. நீங்கள் தேவனுடைய பிள்ளைக, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஞானத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். இந்த உலகத்தின் பிள்ளைகள் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். ஆனால் அதை காட்டிலும் நம் ஞானம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். இன்னைக்கு அந்த ஞானத்தை குறித்து நாம் அதிகமான வசனங்களை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகள் ஞானமாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் முட்டாள்தனமாக இருந்ததுன்னா, மூடத்தனமாக இருந்ததுன்னா, மதிகேடாக நடந்ததுன்னா தீமையில் வீழ்வார்கள். எந்த பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களாம் தகப்பனுக்கு தாய்க்கும் கனத்தை கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. நம்முடைய பிள்ளைகள் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. இயேசுவும் அதை விரும்புகிறான். இயேசு அதிகமாக ஞானத்திலே விருத்தி அடைந்தார். ஞானத்திலே விருத்தி அடைந்தார். இந்த ஞானம் எங்கே இருக்கிறது? இந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து கற்பனைகளுக்கு கீழ்ப்படியானோ அவனுக்கு ஆண்டவன் ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். சாமுவேல் சிறு பிள்ளையாக இருக்கும்போது சாமுவேல் என்று சிறு பிள்ளையான்தான் பெரியவனாகி வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் நாம் பிரியமாய் நடக்க வேண்டும். உலகத்துக்கும் தேவனுக்கும் நாம் பிரியமாய் நடக்கணும்னா ஞானம் உள்ளவளாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் ஞானத்தை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். முட்டாள்கள் யார் பார்த்து சந்தோஷப்படுவாங்களா? படமாட்டாங்க. அப்போது சமுதாயத்திலே கர்த்தர் யார் மேல் பிரியமாக இருக்கிறா? ஞானமுள்ள மேல் பிரியமாக இருக்கிறா. அதனால் மகனே, என் ஞானத்துக்கும் செவியை சாய். என்ன சொல்றாரு? ஞானத்துக்கு செவியை சாய்க்கணும். அப்போ ஞானம் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை. இந்த நீதிமொழி புஸ்தகம் முழுவதும் சொல்லுது, ஞானத்தையும் அறிவையும் போதகத்தையும் என்ன பண்ணுதான்? தருது. இந்த நீதிமொழி என்ன சொல்லுது? சாலமோன் ஒரு பெரிய ஞானி. அவன் எழுதும்போது எழுதுகிறான், என்ன ஞானத்தை தருதான்? இந்த வேத வசனம் தான் உனக்கு ஞானத்தை தருகிறது என்று சொல்றாரு. வாசிங்க நீதிமொழி புஸ்தகம் 16:16 பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பதும் எவ்வளவு உத்தமம். பொன்னை நம்ம சம்பாதிக்கிறோம், அப்புறம்
ஞானத்தை சம்பாதிப்பதிலும் எது உத்தமம்? பொண்ணு சம்பாதிக்கிறது உத்தமமா, ஞானத்தை சம்பாதிப்பது உத்தமமா? எதை உத்தமம் என்று இப்போ சாலமன் சொல்கிறாரு? பொன்னை சம்பாதிப்பதை காட்டிலும் ஞானத்தை அதுதான் உத்தமம். வெள்ளியை சம்பாதிப்பது பார்க்கிலும் ஞானத்தை சம்பாதிப்பது மேன்மை. எனக்கு மேன்மையை கொடுக்கறது எது? ஞானம். இன்றைக்கி கோடிக்கணக்கில் தங்கம் இருந்தால், கோடிக்கணக்கில் வெள்ளி இருந்தாலும் நமக்கு அது மேன்மை கிடையாது. மூடனுக்கு செல்வம் தகாது என்று சொல்லுக்குது. யாருக்கு தகாதான் செல்வம்? மூடனுக்கு எவ்வளோ சொத்து இருந்தாலும் எவனா ஏமாற்றி போயிடுவான். அதே ஞானியாக இருந்தால் உலகத்தில் இருக்க சொத்தெல்லாம் சம்பாதிக்க முடியும். ஞானம்தான் உலகத்தையே இழுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஞானம், ஒரு மனிதன் ஞானமுள்ளவனாக இருக்கணும். பொன்னை சம்பாதிப்பது காட்டிலும் வெள்ளியை சம்பாதிப்பது காட்டிலும் ஞானம் சிறந்ததாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளியும் பொன்னையும் காட்டிலும் ஞானம் பெரிதாக இருக்கிறது. நாம் இந்த உலகம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? வெள்ளியே பெரிதாக நினைக்கிறாங்க, பொண்ணை பெரிதாக நினைக்கிறாங்க. அதனால்தான் இன்றைக்கி தங்க விலை ஏறி போச்சுன்னு வாயை பலந்துன்னு பார்க்குறான். 70,000 போச்சு, 80,000 போச்சு, 1 லட்சம் வந்துடுமேன்ட்டு பயப்படுறான். வெள்ளியை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் ஞானம் உத்தமம். ஞானம் உனக்கு மேன்மையை கொண்டு வரும். இதுதான் உன் வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வருகிறது. ஞானத்தை சம்பாதி. எதை சம்பாதிக்கணும்? ஞானத்தை சம்பாதி. ஞானம்தான் சிறந்ததாக இருக்கிறது. வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் சிறந்தது ஞானமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்ட்டு இந்த அல்லேலூயாவை சொல்லிவிடும். ஆமே, நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா வெளியே எங்கன்னா இருக்கிறீங்களா? அப்போது நீதிமொழி 2:6 சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறவர், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். பாருங்க, இந்த ஞானம் எங்கேருந்து வருது? எங்கே போய் சம்பாதிக்கலாம் இந்த ஞானத்தை? அறிவு இந்த உலகத்தில் படித்து ஏதாவது புஸ்தகத்தை படித்து ஏதோ ஒரு அறிவை நம்ம சம்பாதிச்சுக்கிறான். ஏதோ 4 எழுத்து படிச்சுக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த பையனை போய் கேளுப்பா, 4 எழுத்து படிச்சுக்கிறான், அவங்ககிட்ட சொல்லுவான் ஏதோ ஒரு அறிவு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஞானத்தை எங்கே சம்பாதிக்கிறது? ஞானம் யார் கொடுக்கறது? ஞானம் இந்த உலகத்திலிருந்து வந்ததில்லை. இந்த ஞானம் தேவ ஞானம். அல்லேலூயா. ஞானம் தேவன் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? கர்த்தர் ஞானத்தை தருகிறவர், அவர் வாயிலிருந்து அறிவு புத்தி வரும். இந்த உலகத்திலே உனக்கு ஞானத்தை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீ கேட்கணும், ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். நீ ஞானத்தை கேட்டால் ஆண்டவர் ஞானத்தை தருவார். அல்லேலூயா. தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். தேவனே எனக்கு ஞானத்தை தாங்க. இந்த உலகத்தில் நீ தலை சிறந்தவனாய் வாழ்வதற்கு, வெற்றியாளனாய் வாழ்வதற்கு, எல்லாராலும் புகழப்படுவதற்கு ஞானம் சிறந்ததாக இருக்கிறது. உன் வீட்டை கட்ட வேண்டுமென்றால், சபையை கட்ட வேண்டுமென்றால், சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்க வேண்டுமென்றால் ஞானம் முக்கியமாக இருக்கிறது. உன் ஞானமுள்ள வார்த்தைகளை இந்த உலகம் கேட்க விரும்புகிறது. உலகம் முழுவதும் முட்டாள்தனத்தினாலும் அறிவில்லாத தன்மைத்தினாலும் பல கேள்விகளோடு இந்த உலகம் இருக்குது. ஆனால் ஞானம் உள்ளவனுக்கு எல்லா பதிலும் தெரியும். நீ ஞானமுள்ளவனாக இரு. உன் பிள்ளைகள் ஞானமுள்ளவளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவன் ஞானத்தை தருகிறான். கர்த்தரிடத்திலிருந்து ஞானம் வரும். அல்லேலூயா. தேவன் உனக்கு ஞானத்தை தர விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும். கர்த்தரிடத்திலிருந்து ஞானம் வரும், அவர் வாயில அறிவும் புத்தியும் புறப்படும். எங்க இருக்கு அறிவு? எங்க இருக்குது புத்தி? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. யாக்கோபு சொல்கிறார், 1:5 சொல்கிறார். யாக்கோபு சொல்றார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தான், சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவான். உனக்கு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தா, உனக்கு மந்த இருதயம் இருக்குதா? படிக்கிறது மறந்து போயிடுறியா? மந்த இருதயமா இருக்குதா? எனக்கு படிப்பே வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உனக்குள்ள ஆண்டவன் ஞான இருதயத்தை தருவார். அல்லேலூயா. உன் தேவன் பெரியவர். அவர் ஞானத்தின் ஊற்று, அவர் ஞானத்தின் பொக்கிஷமா இருக்கிறார். நீ அவரிடத்தில் கேளு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அவரிடத்திலிருந்து ஞானம் புறப்படும், அவரிடத்திலிருந்து ஞானம் வெளிப்படும். அவரே உனக்கு ஞானமா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நீங்க அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்கணும். என் சின்ன வயசுல அப்படிதான் எனக்கு புத்தி இல்லாத அறிவில்லாத இருந்து. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வைத்து கேட்பேன். யாக்கோபு 1:5 ஆண்டவரே ஞானத்தை தாங்க, ஞானத்தை தாங்க, ஞானத்தை தாங்கன்ட்டு. ஆமீன். அல்லேலூயா. பைபிள் கூட சரியாக நான் எழுத்து படிக்க தெரியாதுங்க. ஆரம்பத்தில் படிக்க வராது, ஏற்று கூட்டி படிப்பேன். ஆனால் இன்னைக்கு நம்ம நல்ல தரவாக படிக்கிறதுன்னு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை கொடுக்குறார். அல்லேலூயா.
ஆண்டவன் ஞானத்தை தரா. என்னால் முடியாது நம்ம நினைக்க கூடாது. ஆமே, தேவன் ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. நல்ல பைபிள் வார்த்தைகள் சில வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். படிக்க படிக்க இந்த வேத வசனத்தை படிக்க படிக்க ஞானத்தின் தேவன் உனக்கு ஞானத்தின் கண்களை திறப்பார், இருதயத்தை திறப்பார், சம்பூர்ணமாக கொடுப்பாராம். நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்குறீங்களா? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்குறீங்களா? கேட்கணும். அப்போது ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு சொல்லுகிறார், யோபு 12:13 வாசிங்க. அவரிடத்திலே ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கிறது. வாசிங்க. அவருக்கு ஆலோசனை புத்தியும் உண்டு. வாசிங்க, சத்தம் வாசிங்க. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவரிடத்திலே ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்குது. அவரிடத்துல ஞானமும் வல்லமை எத்தனை அதிகமாக இருக்குது. அவர்கிட்ட வல்லமையே ஞானம்தான். ஆமே, அவரிடத்தில் இருக்கிற வல்லமையே எது? ஞானம். ஞானத்தினால உலகங்களை படைத்தாராம். வேதம் சொல்லுது அவர் எப்படி படைத்தாராம். ஞானத்தினால உலகங்களை படைத்தார், ஞானத்தினாலே ஜலங்களை உண்டாக்கினார், ஞானத்தினாலே ஆகாயங்களை உண்டாக்கினார், ஞானத்தினாலே அஸ்திபாரங்களை போட்டார், ஞானத்தினாலே சூரியன் சந்திரங்களை எல்லாவற்றையும் படைத்தார். ஆமே, அவர் ஞானத்தின் தேவனாக இருக்கிறார். அவரை எங்கே தொட்டாலும் அந்த ஞானம் வெளிப்படும். அவரிடத்தில் ஞானம் உண்டு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, மறுபடியும் அதை வாசிங்க. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது தேவனிடத்தில். யோபு சொல்றார், தேவனிடத்தில் எவ்வளோ அதிகமாக ஞானம் இருக்குது, எவ்வளோ வல்லமையாக இருக்கிறது. அவரிடத்திலே ஆலோசனை சொல்லத்தக்கவன் யாரு? அவருக்கு போய் ஆலோசனை சொல்ல முடியுமா? கடவுளுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. யோபு இன்னும் சொல்றா பாருங்க. யோபு சொல்லுகிறார், அவர் இருதயத்திலே ஞானம் உள்ளவரும் பலத்திலே பராக்கிரம் உள்ளவரும் அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்திருக்கிறவன் யார் அப்படின்னு சொல்றாரு. யோபு இன்னும் சொல்றாரு, இருதயத்திலே ஞானம் உள்ளவரா யாரு? நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை ஞானம் உள்ளவரா, பலத்திலே பராக்கிரம் உள்ளவர். அப்போ அவர் இருதயம் முழுவதும் எப்படி இருக்குது? ஞானத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்போ நம்முடைய இருதயம் எப்படி வேணும்? ஞானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். ஞானம் வேணும். எது வேணும்? ஞானம் வேணும். ஏன் அடிக்கடிக்கு ஞானம் ஞானம் சொல்லியிருக்கோம்? இந்த ஞானம் இல்லாததுனால இந்த உலகம் இன்னைக்கு வெற்றி அடையல, தோல்வியாக இருக்கிறீங்க. படிக்க முடியல, இதை என்னால் செய்ய முடியல, இந்த காரியம் பண்ண முடியல, ஏன் என்னால் மேலே வர முடியல, மற்றவங்களாம் பெரிய ஆகிட்டாங்களே, அவங்களாம் படிச்சிருக்கிறாங்களே, படித்தவங்க இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஞானம் மட்டும் வந்துச்சுன்னா எல்லாம் உங்கள் கீழே வந்துடுங்க. ஆமாம், அல்லேலூயா. ஞானத்தினாலே சிறந்தவளாக நாம் வாழணும். இந்த ஞானத்தை தேவன் தருகிறார். இது படித்து வாங்கிறது கிடையாது. இது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ படித்தாதான் உனக்கு ஞானம் வேணுமா? ஜிடி நாயுடு படித்தாரான்னு நினச்சிங்களா? ஜிடி நாயுடு எந்த படிப்பு இல்லை. கிட்டத்தட்ட நிறைய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சார். இருதயத்தின் ஞானம். பெசையேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம். பெசையேலுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தா அவன் வினோதமான பொருட்களை செய்தானா. அவன் யோசித்து யூகித்து செய்யக்கூடிய ஆற்றலை அவன் இருதயத்திலே ஞானத்தின் ஆவியை ஊற்றின போது அந்த ஞானத்தின் ஆவி அவனை செயல்பட வைத்தது. யாரும் சொல்லிக் கொடுக்கல, இப்படி செய்தா, இப்படி பண்ணா, இந்த காரியத்தை செய்தா இந்த பொருள் வரும் என்பதை அவன் இருதயத்திலே யோசிக்கிறான். கர்த்தர் அந்த ஞானத்தை தருகிறார். அவன் பெரிய படிப்பாளி அல்ல, அவ்வளவு சித்திரை வேலைகளையும் சிற்பங்களையும் ஆண்டவர் அவனை உண்டாக்க வைத்தார். அதனால பார்க்குறேன், ஞானம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாருங்க, ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஞானம் உனக்கு சிறந்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த ஞானத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். முயற்சி சம்பாதியாத, பெற்றுக்கொள்ளு. அப்படின்னா எப்படி போய் சம்பாதிக்கிறது? என்ன வேலை செய்தால் ஆண்டவர் கொடுப்பாரு? ஞானம் தேவன் இலவசமாக கொடுக்குற ஒன்று. அல்லேலூயா. அது யாருக்கு வச்சிருக்கா? நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து இருக்கிறாராம். நீதிமொழி அப்படிதான் சொல்லுது. நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கா. யார் நீதிமான்? நீங்கள் தான் நீதிமான்கள். உங்களுக்காக ஞானம் வைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், கொடுக்கப்படாது. நீங்கள் கேட்கணும். நீதிமானுக்கு மெய்ஞானம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஞானத்தை தேவன் நிறைய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அந்த ஞானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஞானமாக செயல்படணுங்க. நம்மளோட பிள்ளைங்களாம் நம்ம ஞானமாக செயல்படணும். இந்த ஞானத்தை இந்த உலகத்தில் பிரசங்கிக்கிறது இல்லை. ஞானம் உள்ள இருதயம் நிறைய பேர்கிட்ட இல்லை. எப்படி பேசணும் தெரியல, எப்படி நடக்கணும்னு தெரியல.
அதனால தான் இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைக்கு காரணம். ஏன் கடன்காரலாம் மாறினாங்க, ஏன் பிஸ்னஸ் தோல்வி அடைஞ்சது, ஏன் வாழ்க்கை தோல்வி அடைந்தது, ஏன் பக்கத்தில் சண்டை வருது, இதெல்லாம் பாருங்கள். எல்லாமே ஞானத்தின் குறைவினால்தே வர விஷயந்தான் பாருங்கள். எல்லாம் ஞானத்தின்படி நம்ம செய்வோம்னா ஆண்டவர் இந்த ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கணும். பாருங்கள், நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளதெல்லாம் வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்க, ஞானத்தில் பிரியங்கொள்கிறது இல்லை. இந்த ஞானத்தின் மேலே எனக்கு பிரியம் கிடையாது. முட்டாள் இதை விரும்புறது இல்லை. ஏன் விரும்புறது இல்லை? அவனுக்கு அதுக்கு தூரமாக இருக்குது. வேணாம், எனக்கு ஞானமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஞானமே வேணான்னு சொல்கிற ஆளுக்கு எப்படி ஞானத்தை ஆண்டவர் தருவா? அதான் வேதம் சொல்லுது, மூடன் ஞானத்திலே பிரியம் கொள்ளான். ஞானத்தின் மேலே அவனுக்கு பிரியம் இல்லை. ஏதாவது மேலே பிரியம் இருந்தால் தானே ஆண்டவர் தருவாரே. நாம் முட்டாள்களாக இருக்கக்கூடாது, ஞானத்தின் மேல் பிரியம் கொள்ளணும். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் சொல்லை கவனி, என் வார்த்தைகளை கவனி. எந்த மனுஷன் கடவுளுடைய ஆலோசனை கேட்குறானோ அவனுக்கு தான் ஞானம் வரும். அல்லேலூயா. கடவுளுடைய ஆலோசனை பிரசங்கத்தை நல்லா உன்னிப்பாக கவனிச்சின்னா உனக்கு ஞானம் வரும். இல்லைன்னா என்ன வரும் சொல்லுவாங்க, அந்த ஞானம் என்ற வார்த்தையை வராமல் ஞானம்னுவாங்க நிறைய பேர். வார்த்தையை பார்த்தீங்களா, அதுமாரி தான் போயிடும் பாருங்க. ஞானம் நமக்கு வரணும். ஞானம் இல்லாமல் வாழ முடியாது. அப்போ மூடன் ஞானத்திலே பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளதெல்லாம் வெளிப்படுத்துவான். ஞானம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் என்ன பண்ண வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. முட்டாள் என்ன பண்ணிடுறான்னா தன் மனதில் உள்ளது எல்லாத்தையும் சொல்லிடுறானா. கேட்கறதுக்கு முன்னாடியே முட்டாள் என்ன பண்ணுவான், வாயை திறந்து பேசிடுறான். நம்ம எப்படி இருக்கணும், ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். நீதிமொழி 29:3 வாசிங்க. ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். வேசிகளோடு தொந்தரிப்பவனோ ஆஸ்திகளை அழித்து போடுகிறான். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான். என்ன சொல்லுது பைபிளு? ஞானத்தில் நீ பிரியம் கொண்டினா உங்கள் பெற்ற தகப்பனுக்கு நீ என்ன பண்ணுவ, மகிழ்ச்சியை கொண்டு வருவ. ஆனால் ஞானத்தில் நீ பிரியம் கொள்ளாமல் இருந்தனா அப்பாவுக்கு என்ன பண்ணுவ, மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது, துக்கத்தை தான் கொண்டு வருவோம். ஞானம் இல்லாத பிள்ளை பெற்ற தகப்பனுக்கு தாய்க்கு எப்படி இருக்கும், துக்கத்தை தான் தரும். அதனால் பிள்ளைகள் எப்படி வளரணும், ஞானத்தில் பிள்ளைகளாக வரணும். சான்றோர் என்று கேட்ட தாய் தகப்பன் தன் பிள்ளை பெற்றெடுத்த போது கூட வராத மகிழ்ச்சி மற்றவர்கள் மத்தியிலே உங்கள் பிள்ளை ஞானமுள்ளவன் என்று கேட்கும்போது உண்டாகிற மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி, சிறந்த மகிழ்ச்சி. திருவள்ளுவர் சொல்றார். அவர் சொன்னார், அவருக்கே தெரியுது, நமக்கு தெரியணும்ல. ஆமே, தான் தகப்பனுக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, மகிழ்ச்சியை உண்டாக்கணும். ஞானத்தில் சிறந்தவளை, நல்ல மதிப்பெண்களை, நல்ல சம்பாதித்த நீ பண்ணும்போது, நீ நல்லவன் என்று உங்கள் பெற்றோர்கள் கேட்கும்போது, திறமசாலி என்று கேட்கும்போது பெற்ற தகப்பனுக்கு எப்படி இருக்கும், மகிழ்ச்சி உண்டாக்கோ. அதே பிள்ளை தப்பு செய்து அயோக்கியத்தனம் பண்ணி முட்டாள்தனமாக பண்ணி எல்லாத்தையும் அழிச்சு போட்டால் எப்படி இருக்கும்? மூடன் என்ன பண்ணுறான், அழிவை கொண்டு வருகிறான். முட்டாளுக்கு அறிவில்லாததுனால தான் சேர்த்து வச்ச ஆசைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், அழிய பண்ணுகிறான். வேசிக்கிற இடத்துல அழிய பண்ணுகிறான். ஒன்றும் இல்லாமல் பண்ணான். எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட முட்டாள்தனமான செயல்களை செய்தான் அவன் சேர்த்து வைத்ததெல்லாம் என்ன பண்ணும், அழிக்கப்பட்டு போய்விடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும் என்று சாலமோன் சொல்லுகிறார். ஞானத்தின் பலன் என்ன? ஞானம் வந்துச்சுன்னா அதுக்கு பலன் என்ன தரும், என்ன பலன் வரும்? ஞானம் வந்துருச்சுன்னா நீதிமொழி 2:3 சொல்லுது, 2:3 சொல்லுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஒரு மனுஷனுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அது என்ன வரும், நீடித்த நாட்கள் வரும், தீர்க்காயுசு வரும், சமாதானம் வரும், அது பெருக பண்ணும். ஞானம் இல்லாததுனால தான் இதெல்லாம் இல்லை பாருங்க. சரீரத்தை எப்படி பாதுகாக்கணும் என்பது தெரியாததுனால தான், ஞானம் இல்லாததுனால தான் 40 வயசுல 30 வயசுல கல்லீரல் போயிடுது, கண்ணு மங்களாயிடுது, எலும்பில் பலன் இல்லை. ஞானம் இருந்ததுன்னா நல்லா வாழ முடியல, நல்லா சாப்பிட்லாம்ல, நல்ல சாப்பாடு சாப்பிடணும், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது தெரியணும்ல. இன்றைக்கி கண்ட ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு கொழுப்பு ஏறி போய்
பல மாதங்களாக பல வருஷங்களாக கெட்டு போகாத அளவுக்கு அந்த பொருள்லாம் செய்து வைக்கிறான். அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். எப்படி தீர்க்காயுசு வரும் சொல்லுங்கள்? இதெல்லாம் நீங்கள் வாசிக்கணும் பாருங்கள். இவைகளை உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசு சமாதானத்தையும் பெருக பண்ணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு? இந்த ஞானம் இருந்தால் சமாதானம் வரும். ஞானத்தின் பலன் என்ன? உனக்கு தீர்க்காயுசை கொடுக்கும், சமாதானத்தை பெருக பண்ணும். இதெல்லாம் உனக்கு வரணும். இது இருந்தால் தான் நீ என்ன பண்ண முடியும்? தீர்க்காயுசாக வாழ முடியும், நீடித்த நாட்களாக வாழ முடியும். தேவன் இந்த ஞானத்தை தருகிறார். ஞானம் வரும்போதே இந்த தீர்க்காயுசு கூட வருது பாருங்க, சமாதானமும் வந்துடும். அதனால்தான் வெள்ளி பொன்னை காட்டிலும் மேலானது சொத்து எதுன்னு கேட்டினா ஞானம். வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் மேலான சொத்து எது? ஞானம். என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம் என்று ஞானத்தை பெற்றவன் சொல்லுகிறான். ஞானம் உள்ளவர்கள் கேட்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஞானம் முக்கியம், ஞானத்தை சம்பாதிக்கணும். கர்த்தர் தருகிறார். அவர் வாயிலிருந்து ஞானம், புத்தி, அறிவெல்லாம் வெளிப்படுகிறது. செல்வம், கனம், சந்தோஷம் வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்றால் ஞானம் உனக்கு வேண்டும். உனக்கு ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் என்றால், கனம், இந்த உலகத்திலே கனம் வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் ஞானம் உனக்கு வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நீ ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என் மகனே, என் சத்தத்துக்கு உன் செவியை சாய். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உன் ஞானத்தை சாய்க்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு. வாசிங்கள் நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான் என்றால் என்னது? ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஞானத்தை கண்டடைய வேண்டும். ஞானம் எங்கே இருக்கிறதுனா கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறது. அவர் வாயிலே ஞானம் இருக்கிறது. அவரிடத்திலே கேட்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறான், சம்பூர்ணமாய் கொடுக்கிறான். ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன், அவரே உனக்கு ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார். அவரிடத்திலே நீ ஞானத்தை கேளு. ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், ஞானத்தை பெற்றுக்கொள்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். அல்லேலூயா. புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரிடத்திலே புத்தி இருக்கிறது. 14ஆம் வசனம், அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. அது என்ன சொல்ல வராரு? அதன் வர்த்தகம் வெள்ளியுடைய லாபத்தை காட்டிலும் பொன்னுடைய லாபத்தை காட்டிலும் ஞானத்தினுடைய லாபம் அதிகம்ன்றார். அல்லேலூயா. எதுடைய லாபம் அதிகம்? வெள்ளியுடைய லாபத்தை, வெள்ளியை வாங்கி நீ வித்தினா அதை லாபத்தை காட்டிலும், தங்கத்தை வாங்கி விற்கிற லாபத்தை காட்டிலும் ஞானத்தின் லாபம் அதிகம். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள். அல்லேலூயா. எது லாபம்? நீ நினைக்கிறீங்க வெள்ளி வியாபாரம் பண்ணலாம், தங்க வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை பண்ணாலும் பெரிய ஆள் ஆகிடலான்ட்டு. ஒரு மனுஷன், உலகத்தின் மனுஷன் சொல்கிறேன், உலகத்தின் ஞானத்தை பெற்றவன் சொல்கிறேன் பாருங்க. அது சுந்தர் பிச்சை என்ன பண்ணுறாரு? ஒரு நாளைக்கு எத்தனை கோடி சம்பாதிக்கிறாரு? எங்க ஒரே ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சவருங்க, ஒரே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் கண்டுபிடிச்சாரு. உலக ஞானத்தினான ஒரு நாளைக்கு எத்தனையோ கோடி சம்பாதிக்கிறார். சின்ன சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சது. அந்த ஞானம், அந்த ஞானம் தான் என்ன பண்ணுது? ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. சின்ன சின்ன பொருளை கண்டுபிடிச்சவங்க, சின்ன சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக மாறி இருக்கிறாங்க. உழைச்சி இதனால் வரலைங்க, திறமையினால் வர்றதில்ல, ஞானத்தினால் வருகுது. உலகத்தில் இருக்கிற மனுஷனே இவ்வளோ கோடியாக சம்பாதிப்பானா, நான் ஞானத்தை பெற்றுக்கொண்டா எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? அல்லேலூயா. இதை தான் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம் பாரு. வெள்ளி வர்த்தகத்தை பார்க்கலும் அது பசுமணிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலும் அது விலையேறி பெற்றது. எது எது விலையேறி பெற்றதா? முத்துக்களை பார்க்கலும் விலையேறி பெற்றது எது? ஞானம். விலையேறி பெற்றது ஞானம். இந்த ஞானத்தை இச்சிக்கத்தக்கது ஒன்று இதற்கு நிகர் அல்ல. இதை விரும்பாதவர் யாருமே இருக்க முடியாது என்றார். தங்கத்து மேலே ஒரு ஆசை வருது, வெள்ளி மேலே ஆசை வருது, உலக பொருள் மேலே ஆசை வருது, பங்களா மேலே ஆசை வருது, கார் மேலே ஆசை வருது, ரோல்ஸ் ராய் மேலே ஆசை வருது, ஃப்ளைட் ஜெட்டு மேலே ஆசை வருது, ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க.
அதை காட்டிலும் என்ன பண்ணணுமா? தங்கத்தை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் இந்த உலகத்தை காட்டிலும் எது மேலே ஆசை அதிகமாகணும்? ஞானத்தின் மேலே ஆசை அதிகமாகணும். எத்தனை பேருக்கு ஞானத்தின் மேலே ஆசை வருதா? இன்னும் வரலையா? மூட ஞானத்தில் பெரிய கொல்லான். பெரிய வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரேன் நான் ஞானம் வருது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி இந்த ஞானத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீ உட்காந்துருந்தீங்கன்னா உன்னை மாதிரி முட்டாள் வேறு யாருமே கிடையாது. ஆமீன், அல்லேலூயா. ஞானம் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க. ஞானத்தை நம்ம கேட்டுக்கொள்ளும். ஏன் இந்த வயசுக்கு ஆகிப்போச்சே, இந்த வயசுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு ஞானம்? ஒன்றுமே இல்லையே எனக்கு இதுக்கப்புறம் ஞானம்னா? உன் ஞானத்தின் வார்த்தைக்கு நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஆமீன், அல்லேலூயா. அதனால் ஞானம் முக்கியமாக்குது. முத்துக்களை பார்க்கலும் அது விலையேறி பெற்றதா, இச்சிக்கத்தக்கது அது ஒன்றும் இல்லை. அது வலது கையிலே தீர்க்காசும் அது இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. ஞானத்தினுடைய வலது கையில் என்ன இருக்கிறதுனா தீர்க்காயுசு, அது இடது கையில் என்ன இருக்குது? செல்வம், கனம். என்ன இருக்குது? ஞானம் என்ன செய்யுதுன்னா வலது கையில் தீர்க்காயுசு. அப்போது தீர்க்காயுசு இருந்தால் தானுங்க செல்வம் கனம் வேணும். நல்லா நீண்ட நாள் வாழ்ந்தால் தான் அவனுக்கு கனம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும். அப்போ ஞானம் என்ன சொல்லுது? ஞானம் வந்துச்சா தீர்க்காயுசும் வந்துடுமா, கனமும் வந்துடுமா, செல்வமும் வந்துடுமா. அப்போது நீண்ட நாள் வாழ்வதற்கு எது வேண்டுமா இருக்கிறது? ஞானம் வேண்டுமா இருக்குது. அப்போ நீண்ட நாள் வேணும்னா செல்வம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும். ஞானத்தை கூப்பிட்டாலே என்ன வருமா? செல்வம் வந்துடும், ஞானம் வந்துடும். இது ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்துடும் பாருங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், முதலமைச்சர் ஒரு ஆளை ஒரு இது ஃபங்க்ஷன் கூப்பிட்டா முதலமைச்சர் மட்டுமா வருவார்? அங்கே அந்த ஏரியாவில் இருக்க கலெக்டரு, தாசில்தார், எம்எல்ஏ, எம்பி, அதில் இருக்கிற போலீஸ் அதிகாரி மொத்த பேரும் என்ன பண்ணுவாங்க? வந்துடுவாங்க. அது மாதிரி ஞானம் சிறந்தது. இந்த ஞானத்தை நீ அழைச்சாலே, ஞானம் வந்துட்டாலே ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் தானாக வந்துடும். செல்வம், கணம் எல்லாம் எங்கேருந்து வருது? ஞானத்தின் அடிப்படையில் வருது பாருங்க. எல்லாம் ஒரு கொத்தாக இருக்குது. இட்லி கேட்டினா சாம்பார்லாம் நீ கேட்கவே தேவையில்ல. சாம்பார் நீ கேட்பீங்க, இட்லி கேட்டால் கொஞ்சம் சாம்பார் எடுத்துன்னு கேட்பீங்க. இட்லி கேட்டால் சாம்பார் எடுத்துனோம், கூட வடை வைப்பான், நல்ல 4 வகை சட்னி, புதினா சட்னி, அந்த சட்னி, இந்த சட்னி எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்துன்னு வருவான். நான் இட்லி மட்டும் நான் கேட்டேன்னு சொல்ல முடியும்? பாருங்க, ஞானமானது எல்லாத்தையும் கொண்டு வருகிறதா இருக்குது. எதையெல்லாம் கொண்டு வருது? தீர்க்காயுசை கொண்டு வருகிறது, கனத்தை கொண்டு வருகிறது, செல்வத்தை கொண்டு வருகிறது, நற்பெயரை உங்களுக்கு கொண்டு வருகிறது. அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரியம் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் வாசிங்க. அதை எத்தனை அதிகாரம் வாசித்தோம்? 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அதன் வழிகள் இனிதான வழிகள், அது பாதைகள் சமாதானம். அந்த பாதையில் போனால், ஞானத்தின் பாதைகளில் போனால், ஞானத்தின் வழியிலே போனீங்கன்னா அது சமாதானம் உண்டாக்குது. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவவிருட்சம். ஞானத்தை அடைந்தவர்களுக்கு அது என்ன? அப்படி இருக்குதான் ஜீவவிருட்சம். ஜீவவிருட்சம் என்ன அர்த்தம் தெரியுதா? ஜீவவிருட்சம்னா சாகாவரம் பெற்றவர்கள். நீங்கள்லாம் ஞானம் அணிச்சுன்னா நீங்கள் சாகாவரம் பெற்றவர்கள். ஆமென், அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தை பெற்றது போல சமம் என்று சொல்கிறார். ஞானம் தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். ஞானம் வந்துச்சுன்னா கர்த்தருக்கு நீ பயப்படுவீங்க. ஞானம் வந்துச்சுன்னா உலகத்தில் நீ வெற்றியாக வாழ முடியும். அதனால தான் சொல்கிறாரு, ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஞானத்தையும் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். எதனால் அஸ்திபாரப்படுத்தினார்? ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தார். எப்படி ஸ்தாபிக்கிறார் பாருங்க, கடவுள் எப்படி ஸ்தாபித்தார்? ஞானத்தினாலே. இவ்வளோ பெரிய பூமியை, இவ்வளோ பெரிய வானத்தை ஞானத்தினாலும் புத்தினாலும் ஸ்தாபிக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னால் நிறைய காரியங்களை ஸ்தாபிக்க முடியும். இந்த ஞானம் நமக்கு வேணும். இயேசுவானவன் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் அதிகமாக வளர்ந்தார். நீங்கள் அதிகமாக வளரணும், ஞானத்தில் வளரணும். சாலமோன் சொல்கிறார், நீ ஞானத்திலே வளர வேண்டும். அல்லேலூயா. ஞானத்தில் வளரணும். ஞானம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. சாலமோன் சொல்லுகிறதை நீங்கள் கேளுங்க. அவர் என்ன செய்தாருன்னா, தன் தகப்பனாகி தாவீது மரித்த போது என்ன நடந்ததுண்டா, வயசாகி தாவீது மரிக்கிறார், 70 வயசில் மரிக்கிறார். அப்படி மரிக்கும்போது சாலமோன் சின்ன பையனாக இருக்கிறான்.
அப்போது ராஜ்யபாரத்தை ராஜாவாக இருந்த தாவீது தன்னுடைய ராஜஸ்தானத்தை ராஜாவாக இவனை சாலமோனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக வைத்தபோது அவன் ஞானமில்லாதவனாக இருந்ததினாலே இந்த இவ்வளோ திரளான ஜனங்களை நான் எப்படி ஆட்சி செய்வேன் என்று ஒரு பயம் சாலமோனுக்கு இருந்தது பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார் பாருங்க. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே 7ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் அடியானை என் தகப்பன் தாவீது ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நானோ வென்றால் போக்கும் வரத்தும் அறியாத இருக்கிற சிறு பிள்ளையாக இருக்கிறேன். சாலமோன் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உமது அடியேன். என் தகப்பனுடைய ஸ்தானத்திலே நீ என்ன பண்ணிட்டீங்க? என்ன ராஜாவாகிட்டீங்க. சின்ன வயசுலேயே நான் இப்போ ராஜாவாகிட்டேன். நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்ட ஏராளமான எண்ணிக்கை அடங்காத லக்கத்திற்கு உட்படாத திரளான ஜனமாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். என்ன சொல்ல வராரு? ஏராளமான திரளான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், நீர் என் வசத்தில் ராஜா ஸ்தானத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க ஆண்டவரே. எப்படி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. அது நடுவிலே நான் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையேற்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கிறதுனாலே, நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? இவ்வளோ திரளான ஜனங்க இருக்குது, அதை நான் எப்படி நியாயம் விசாரிப்பேன்? இந்த காரியத்தை குறித்து கேட்டபோது ஆண்டவர் அவர் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. சாலமோன் இப்படி கேட்டதுனாலே, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டபோது இது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. என்ன கேட்டான் பாருங்க. சொல்றாரு, உமது ஜனங்கள் நியாயம் விசாரிக்க நன்மை தீமை அறியத்தக்கதாக. அப்போ இந்த ஞானம் இருந்தால் தான் நியாயம் விசாரிக்க முடியும், நன்மை தீமை அறிய முடியும் என்பதையெல்லாம் இந்த சாலமோன் அறிந்திருந்தனாலே இவன் சொல்கிறான், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் ஆண்டவரே, எங்களுடைய தகப்பனாகி தாவீது ஸ்தானத்தில் என்னை வச்சுட்டு போயிட்டீங்க. எனக்கு ஞானம் இல்லையே, இவ்வளோ திரளான மக்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறேனே, எனக்கு ஞானம் வேண்டும் என்று தேவனிடத்தில் விரும்பி கேட்கிறான். அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட விரும்பி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும், ஞானத்தை கேட்கணும். அப்போது சாலமோன் காரியத்தை ஆண்டவர் கேட்டபோது இந்த ஜபம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததாக இருந்தபடினாலே அவர் 11ஆம் வசனத்தை சொல்கிறான். ஆகையா தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டியபடினாலே உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதனாலே உனக்கு சரியானவனும் உனக்கு முன் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை அப்படி சொல்றார். எவ்வளோ பெரிய ஆண்டவர்கிட்ட அவன் கேட்குறான், ஞானத்தை கேட்குறான். ஏன் இவ்வளோ காரியத்தை ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? ஞானம் எவ்வளோ சிறந்தது. ஒரு ஆட்சியாளனுக்கு ஞானம் இல்லைன்னா, அறிவில்லாமல் ஆட்சி செய்தால் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் பாருங்க, தெர்மாகோல் போட்டு மூடனா, ஒரு அமைச்சர் சொன்னார், தெர்மாகோலை போட்டு தண்ணீர் மூடனா தண்ணீர் ஆவியாகாது சொன்னார். அவர் இன்னொரு வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாங்க? தெர்மாகோல்ன்றாங்க. ஞானம் இல்லாத பேச்சுகள், அறிவில்லாத செயல்கள். எதுக்கு வரி போடணும்னு தெரியல நிர்மலா சீதாராமனுக்கு. இந்த யூடியூப் சேனலில் போட்டோம். அது எதுக்கு வரி போடணும்னு தெரியல. பர்பிக்கு 28% வரி போடுது. அது பர்பி யார் துண்ண போகிறாங்க? பெரிய பணக்காரனை துண்ண போகிறான். வைரத்துக்கு 3% வரி, தங்கத்துக்குள்ள கம்மி % வரி. நம்மலாம் அடிக்கடி போய் தங்கத்தை என்ன காய்கறி போய் வாங்கிட்டு வர போகிறோம். ஞானம் உள்ளவர்கள் ஆட்சி ஆளணும். புத்தி இல்லாத ஒரு ஆட்சி ஆனா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஆட்சி யாருன்னா விரும்புகிறாங்களா? எப்படி இருக்குது பாருங்க. ஞானம் உள்ளவர்கள் ஆட்சி ஆளணும். ஞானம் இல்லாதவன் ஆட்சி ஆளனா சரி இருக்காது. கருப்பு பணத்தை ஒழிச்சிடும்னு சொன்னாங்க, செய்தாங்களா? எதையும் செய்யல. ஞானம் உள்ளவர்களை ஆட்சி செய்யணும் பாருங்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று தெரியணும்.
பணத்தெல்லாம் ஒரே நேரத்தில் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் அழிச்சிட்டு எல்லாத்தையும் நான் புதுசாக நல்ல பணத்தை உண்டாக்கினேன். நல்ல பணத்தை உண்டாக்கிட்டாங்களா? எதுவுமே செய்யலையே, எதுவுமே பண்ணலையே. அதனால் ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்க, தெருவில் நின்னாங்க, பணத்துக்காக தின்னாங்க. 2000 ரூபாய் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஞானம் உள்ளவர்கள் ஆட்சி செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென். ஞானம் உள்ளவர்கள், யோசேப்பை போல ஞானம் உள்ளவர்கள் வேணும். தேசத்தை ஆளுகை செய்வதற்கு ஞானம் வேண்டும், சபையை ஆளுகை செய்வதற்கு ஞானம் வேண்டும், குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் வேண்டும். ஞானம் இல்லாத பெண் எப்படி இருப்பா? ஞானம் இல்லாத குடும்பம் எப்படி இருக்கும்? ஞானம் உள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாளாம்? வீட்டை கட்டுவாள். ஞானமுள்ள பெண் வீட்டை கட்டுறா, ஞானம் இல்லாத பெண் அந்த வீட்டை கட்டின வீட்டை இடிச்சு போடுறா. இன்னைக்கு குடும்பம் பிரியறதுக்கு காரணம் என்ன? குடும்ப சமாதானம் கெடுறதுக்கு காரணம் என்ன? ஞானமுள்ள பெண் அந்த குடும்பத்தை சேர்த்து கட்டுகிறாள். ஞானமுள்ள பெண் அவள் காலையில் எழுந்துக்கிறா, வீட்டு காரியங்களை விசாரிக்கிறா. அவன் கணவன் சமுதாயத்தில் உட்காரும் போது அவன் பேர் பெற்று விளங்குகிறான். அவன் பிள்ளையெல்லாம் எழும்பி அவர் பாக்கியவதி என்று சொல்றாங்க. ஞானமுள்ள பெண்கள். அவர் ஒரு வியாபார கப்பலாக இருக்கிறா, அவர் ஒரு வயலை விசாரிக்கிறா, தன் வேலையாட்கள் எல்லாம் படி அளக்கிறா. அவள் கை ராட்டினத்தில் இருக்கிறது. அவள் இரவில் தூங்கும்போது லைட்டாக தான் தூங்குறா, காலையில் சீக்கிரமாக எழுந்து இருக்கிறா. ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள். பெண்கள் திறமையுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவே ஞானமுள்ள பெண்ணாக இருந்தால் இன்னும் நல்லா கட்ட முடியும். ஆமென், அல்லேலூயா. எந்த பெண் ஞானமாக இருந்தாலும் அந்த பெண் வீட்டை கட்டுவா. ஆனால் ஞானம் இல்லாத பெண் அந்த குடும்பத்தையே சிதைத்து போடுறா. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. சும்மாவா சொன்னாங்க? இந்த வசனத்தில் வாசித்து தான் சொல்லியிருக்காங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. எந்த பெண் ஞானம் இல்லாமல் இருக்கிறாளோ அந்த பெண் தன் வீட்டையே இடித்து போடுகிறா. பிள்ளையை சரியாக வழங்க மாட்டா, பிள்ளை எதை செய்தாலும் கண்டுக்க மாட்டா. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த பிள்ளையை சீரழிஞ்சு போயிடும். அதனால் ஞானம் உள்ளவளாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன் சத்ருடைய பிராணனை கேட்கல, நீ ஞானமாக கேட்டா, ஞானத்தை கேட்டா. உம்முடைய ஜனங்களில் அந்த வார்த்தையை கேட்டபோது தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. உம்முடைய ஜனங்களே நான் நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, ஞானத்தை தாங்க கேட்டபோது தேவனுடைய இருதயத்தை அது ஏற்றதாக இருந்தது. அவன் விண்ணப்பத்தை கேட்டுபோது அவர் சொல்றா, உன் வார்த்தையும்படி நான் செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். கேட்ட போது ஆண்டவர் தராரு, உனக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயம். எதையும் புரிந்து கொள்ளாத இருதயம் கிடையாது பாருங்க, உணர்வுள்ள இருதயம். மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க என்று புரிந்து கொள்கிற இருதயம், அடுத்தவங்களுடைய மனசுல என்ன இருக்குது புரிந்து கொள்கிற இருதயம். இயேசுக்கு அது புரிஞ்சுதா? ஞானமுள்ள இருதயம் இருக்குது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன போது அவங்க என்ன பண்ணாங்க? பாவங்களை மன்னிக்கத்தக்க இவர் யார் என்று அவர் என்ன பண்ண மனசுல சொல்லி கொண்டு இருக்கும் போது இவர் கேட்கிறாரு, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு, நீ ஏன் இப்படி உங்க இருதயத்தில் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க? இயேசுக்கு அந்த இருதயம் இருக்குது பாருங்க, உணர்வுள்ள இருதயம். அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன சொன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்று இயேசுக்கு இருந்தது. இயேசு ஞானத்திலே தேவ கிருபையில வளர்ந்தார். நீ ஞானத்திலே தேவ கிருபையில வளரணும். ஆமென், அல்லேலூயா. வளரணும். அதை பாருங்க சொல்றார் பாருங்க, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தே. நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை தர. ஏன்னா ஞானம் நீ கேட்டுட்ட, ஞானம் வந்துடுச்சுன்னா இந்த ஞானம் வந்த போது ஐஸ்வர்யமும் தானா வரும் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த ஞானமும் ஐஸ்வர்யமும் உனக்கு தந்தே. உன் நாட்களிலே இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியா இருப்பதில்லை. உன்னை போல ஒரு பெரிய ராஜா, ஞானத்திலே சிறந்தவன், ஐஸ்வர்யத்தில் சிறந்தவன் ஒருவன் இருக்க மாட்டான். உன்னை போல யாருமே அப்படி இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஞானத்தை நான் தருகிறேன். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களை கைக்கொண்டு என் வழியிலே நீ நடப்பாயானா உன் நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. கற்பனையும் சட்ட திட்டங்களையும் உன் தாவீதை போல நீ உத்தமனாய் நடந்தீங்கன்னா உன் நாட்களை நான் தீர்க்க ஆயுசா பண்ணுவேன், நீடித்த நாட்களை வாழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியங்க. கேளாத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருகிறார். நீ கேட்கவே தேவலைங்க, ஞானத்தை கேட்டாலே ஐஸ்வர்யம் வரும். எதுக்கு? மூடன் கையில் ரொக்கம் தங்காது, முட்டாள்கிட்ட என்ன கொடுத்தாலும் தங்காதுங்க. ஐஸ்வர்யம் வேணும்னா ஞானம் வேணும், ஞானத்தை கேட்கணும். அந்த ராத்திரிலே அவன் ஞானத்தை கேட்ட போது வெடிகாத்தில் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஞானம் முக்கியமாக இருக்குது. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஞானம் முக்கியமாக இருக்குது. அந்த தேசத்தில் 2 வேசிகள்
ஒரே நாட்களிலே குழந்தை பெற்றார்கள். ஒருத்தி ஒரு நாள் பெற்றா, அதுக்கப்புறம் 3ஆவது நாள் இன்னொருத்தி பெற்றா. 2 பேரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்தாங்க பாருங்க. ஞானத்தின் வெளிப்பாடுகள். ராஜா, இந்த சாலமோனுக்கு ராஜா ஞானத்தை கொடுத்தார் என்பது என்ன பண்ணுது, இந்த வசனம் காட்டுது பாருங்க. 2 பேரும் குழந்தை பெற்றாங்க. ஒருத்தி என்ன பண்ணிட்டான், இரவு நேரத்தில் தூங்கி தன் குழந்தை என்ன பண்ணிட்டா, பிறண்டு படுத்ததுனால குழந்தை செத்து போச்சு. 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. செத்து போன குழந்தைய எடுத்து போயிட்டு உயிரோடு இருக்கிற குழந்தைகிட்ட வச்சுட்டு, உயிரோடு கூட இருக்கிற குழந்தைய எடுத்து வந்து தான் பக்கம் வச்சுக்கினா. அப்போ தான் பிறந்த குழந்தைங்க. அந்த குழந்தைய எடுத்து வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு காலையில் எழுந்து உயிரோடு இருக்கிற தாய் அந்த பிள்ளையை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அந்த குழந்தை செத்து போய் கிடக்குது. இவன் நைட்டு மாற்றி வச்சுட்டு அவளுக்கு தெரியல. பிள்ளைய முகத்தை பார்த்தா தான் குழந்தை இல்லை. அப்போது அந்த குழந்தைய பார்த்தா தான் குழந்தைன்னு தெரியுது. அவள் சொல்கிறா, இது என் குழந்தை தான், இது செத்த குழந்தை, உன் குழந்தைன்னா. இல்லை இல்லை, என் குழந்தை இல்லை, மாற்றி வச்சவ சொல்கிறா. பஞ்சாயத்து நடக்குது. இது ராஜாவுடைய அரண்மனைக்கு போகுது. தாவீது அந்த நாட்களில் அப்போ அன்று ராத்திரி தான் ஞானத்தை கேட்டார். காலையில் இருந்த உடனே இந்த பஞ்சாயத்து வருது. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஞானம் தேவை. அப்போது அந்த பிரச்சனை வந்தபோது ராஜா கிட்ட கொண்டு வராங்க. அப்போது ராஜா இந்த பிரச்சனையை ஞானமாய் தீர்த்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். எப்படி பார்க்குறாங்கன்னா, வாக்குவாதம் போயிட்டு யாரும் கண்டுபிடிக்க முடியல. அந்த நாட்டுக்கு டிஎன்ஏ இருந்து டெஸ்ட் இருந்தால் பரவாயில்ல, கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிக்க முடியல. குழந்தையா இருக்குது, முகம் சரியாக தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண்டவர் அவனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை கொடுத்ததுனாலே 2 பேரும் பஞ்சாயத்து தான். சரி, உயிரோடு இருக்கிற பிள்ளைய ராஜா சொல்கிறாரு, சாலமன், உயிரோடு இருக்கிற பிள்ளைய நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கத்தி எடுத்துக்கணுமா, 2ஆக பொழந்து ஆளுக்கு பாதி பாதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னபோது செத்த ஒரு தாய் என்ன சொல்கிறான், ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது ராஜாவே, கரெக்டு தான், அந்த குழந்தைய பிறந்து அவளுக்கு பாதி எனக்கு பாதி கொடுனா. ஆனால் உயிரோடு கொடுக்க தாய் அவள் சொல்கிறா, அவள் உடலோ கொந்தளிக்குது. ஐயோ, என் குழந்தை நீ கொல்ல வேணாம், அவளுக்கே கொடுத்துடு, என் குழந்தை சாக வேணாம் அப்படின்னா, இந்த குழந்தை யாருடையது? கொல்லுன்றா இவளுடையது இல்லை, இவ வேணான்றா பாரு, அவளுடையது தான் இந்த குழந்தைன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டு இந்த மகளை ஜெயிலுக்கு போடுறாங்க பாருங்க. அப்போ இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானம் செயல்படுகிறதை எல்லாரும் பிரமிச்சு ஆச்சரியப்படுகிறார்கள். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க, 28ஆம் வசனம் வாசிங்க. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். தேவன் அருளின ஞானம், நியாயம் விசாரிக்க. அவன் கேட்டது என்ன? நியாயம் விசாரிக்க ஞானம் கேட்டான்ல, அது சொல்றாரு. ராஜா தீர்த்த 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை தேடி நிற்கிறீங்க நிறைய பேர். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லோரும் கேள்விப்பட்ட போது, இஸ்ரவேல் எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்டுறாங்க. நியாயம் விசாரிக்க தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்து நடந்தார்கள். அல்லேலூயா. ஞானம் உனக்குள்ள வந்துச்சுன்னா ஜனங்கள் மக்கள் எல்லாம் உன்னை கண்டு பயந்து நடுங்குவாங்க. ஞானம் உள்ள ராஜா, ஞானம் உள்ள மக்கள். அல்லேலூயா. எங்கே ஞானம் இருக்குதுன்னா அங்கே அவர்களுக்கு ஜனங்கள் பயந்து இருப்பாங்க. முட்டாளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஞானமுள்ள வார்த்தைகள் அங்கே இருக்கும்போது அந்த ஞானியுடைய வார்த்தையை கேட்பதற்கு எல்லாரும் வருவாங்க. இந்த உலகத்தில் நிறைய மக்கள் ஞானிகளுடைய ஞானத்தின் வார்த்தையை கேட்க ஆசைப்படுறாங்க. எந்த வார்த்தை கேட்கப்படுறாங்க? ஞானத்தின் வார்த்தையை கேட்க ஆசைப்படுறாங்க. சாலமோன் அங்கே பிரசங்க பீடத்தில் நின்று ஜனங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கும்போது அவன் ஞானத்தை கேட்பதற்காக திரளான மக்கள் வந்து ஜன்னல் வழியாக, வாசல் வழியாக, தெருக்கள் வழியாக நின்றார்களாம். ஏராளமாக நின்றார்கள். தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை கேட்பதற்காக. அவங்க மாத்திரமல்ல, சேபா நாட்டு ராஜஸ்ரீயும் வந்து சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை கண்டு அவன் போட்ட விடுகதைகள் எல்லாம் ஒன்றும் அவன் என்ன பண்ணல, வைக்கிற பாருங்க. எல்லாத்தையுமே விடுகதையெல்லாம் மறைப்பொருள் எல்லாம் என்ன பண்ணாரு, சாலமோன் விடுவித்த போது சேபா நாட்டு ராஜஸ்ரீ தான் கொண்டு வந்த இந்த பொக்கிஷங்களை எல்லாம், பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வந்து ராஜாவுக்கு கொடுத்தாள். அல்லேலூயா. நீ ஞானம் எங்க இருக்குதோ அங்கெல்லாம் வெள்ளி பொண்ணு வருங்க. பெரிய பெரிய கம்பெனிக்குன்னா அட்வைஸ் கொடுப்பதற்காக இன்னைக்கு நிறைய மக்கள் பெரிய பெரிய கம்பெனி எப்படி நடத்தணும் அட்வைஸ் கொடுப்பதற்காக சில காரியங்களை செய்கிறாங்க பாரு. அவங்க வந்து சின்ன அட்வைஸ் கொடுத்தா அவங்க பல லட்சம் கோடிகள் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கோல்கட் பேஸ்ட் இருக்குது, கோல்கட் பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு நிறைய டக்கு டக்குன்னு வியாபாரம் ஆகணும். இதுக்கு என்னென்ன பண்ணலான்ட்டு பல பேர் பல ஐடியா கொடுத்தாங்க.
அது செய்து பார்த்து எல்லாம் தோல்வி அடைஞ்சது. டக்குன்னு விற்கணும், சீக்கிரம் விற்கணும் அப்படின்னு அவங்க இன்னொன்னும் ஐடியா சொல்லி பார்த்தா நிறைய விளம்பரம் பண்ணணும், அப்படி பண்ணணும், இது செய்யணும், காசு கம்மியாக விற்றா கொஞ்சம் சீக்கிரம் வாங்குவாங்க, எல்லா ஜனங்களுக்கும் சொல்லணும், அப்படின்னா மீடியாலாம் பண்ணணும், பேப்பர்லாம் நியூஸ் கொடுக்கணும், இன்னொன்றுமோ சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஒரு ஐடியா சொன்னார். அந்த கோல்கட்டு பேஸ்ட்டுடைய வாய் சின்னதாக இருந்தது. அப்போது பார்த்தீங்களா, சின்னதாக இருந்தது. இப்போ அது வாய் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் லைட் ஆகுங்கனாலே நிறைய வந்துடும். ஒன்றுமே சொல்லலை அவர். சின்னதாக அந்த பேஸ்ட்டு வாய் என்ன பண்ணார், பெருசாக்கிங்க போதும், சீக்கிரமாக 15 நாள்லேயே, 1 மாதம் 1.5 மாதம் வந்ததில் 15 நாள்லேயே காலி ஆகி போச்சுங்க. சீக்கிரம் வியாபாரம் ஆகுது. ஸோ கொஞ்சம் சின்ன ஞானம், அந்த ஞானம் தான் பெரிய வேலையை செய்யுது பாருங்க. ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி ஒரு பிரிட்ஜுக்கு நீட்டாக வருது. வந்த உடனே பிரிட்ஜு வரும்போது அது கீழே ஒரு இன்ச்சு தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது, இடிக்குது. பக்கத்தில் தான் கம்பெனி இருக்குது, பெரிய லோடு வண்டி சரக்கு வண்டி எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல, அந்த போக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்களுக்கு. அப்போது இந்த கண்டெய்னர் லாரி அண்ணாண்ட போனோம், இதை சுற்றி வரதுன்னா எத்தனையோ கிலோமீட்டர் சுற்றி வரணும், 1 இன்ச்சு தான் அங்கே இருக்குது, இடிக்குது, என்ன பண்ணுறது, போக முடியல. அப்படி வேகமாக போனால் பாலம் இடிப்பட்டு பாலத்தில் அடிப்படும், டேமேஜ் ஆகும், மேலே மக்கள் விழுந்துடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாரோ ஏதோ யோசித்து பார்த்தாங்க, ஒன்றும் தெரியல. அங்கே இருக்க ஒரு மெக்கானிக் வந்து சீக்கிரமாக வந்து டக்குன்னு சாரிங்க வாங்க நான் வந்து காற்றை கொஞ்சம் இறக்கி விட்டார். கொஞ்சோண்டு காற்றை இறக்கி விட்டார். காற்றை கொஞ்சம் இறக்கி விட்ட உடனே லாரி ஹைட்டு கம்மியாகி போச்சு, லாரி அங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் காற்றை சின்ன அப்படியே ஓட்டிட்டு போனாங்க. சின்ன ஞானம், சின்ன காரியம், ஞானத்தை பயன்படுத்தணும். என் வேலை செய்கிறவங்ககிட்ட, இந்திக்கார பசங்கிட்ட அப்படியே சொல்லுவேன், டேய் இதிலேயே வேலை செய்யாதீங்கடா, கொஞ்சமாவது மூளையில் கொஞ்சம் வேலை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லுவேன். என்ன முதலாளியும் கேட்பாங்க, என்ன முதலாளி நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா, கொஞ்சமாவது மூளையில் கொஞ்சம் வேலை செய்யுங்கடா, மாங்கு செய்ய ஞானத்தை பயன்படுத்துங்கடா, இதில் வேலை செய்தால் சீக்கிரம் டயர்டாகிடுவீங்க, கொஞ்சம் ஞானத்தை பயன்படுத்தி வேலை செய்யுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தேன், இன்றைக்கி சீக்கிரமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. ஆமீன். ஞானம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ராஜா பேசின அந்த ஞானத்தின் வார்த்தைகளை கேட்டு மக்கள் வருகிறாங்க. மக்கள் பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க, சபையில் இருக்கிற மக்கள் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறீங்க. ஞானமுள்ள வார்த்தைகள் வேணும். உலகத்தில் பெரிய பெரிய சாமியார் மடத்துக்கெல்லாம் இன்றைக்கி ஜனங்கள் போகிறாங்க, பூசாரிக்கிட்ட போகிறாங்க, பெரிய பெரிய மேடையில் போய் பேசுகிறாங்க. இன்றைக்கி மக்கள் எல்லாம் சர்க்குரு, அந்த குரு, இந்த குரு கிட்ட போய் உட்கார்றதுக்கு காரணம் என்னங்க, தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும், தீர்வுக்கான வார்த்தைகள் அங்கே இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க, அங்கே தேடி போகிறாங்க. ஞானமுள்ள வார்த்தைகள் வேணும், என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கேள்வியோடு கூட இருக்கிறேன், இந்த காரியத்தை யார் செய்ய முடியும்? படித்தவர்கள், கோடீஸ்வரர்கள், ஏராளமான மக்களுடைய இருதயத்தில் பல கேள்விகள் இருக்குது, பதில் இல்லை. ஞானம் எங்கே இருக்குது? ஞானத்தை தேடி பார்த்தா காணமே எங்கேயுமே. ஞானம் உள்ளவர்கள் வேணும், தீர்வு அளிக்கிறவர் வேணும், பதில் கொடுக்கிறவர் தேவை, சொல்யூஷன் பண்றவங்க வேணும். இதுக்கு இப்படியாப்பட்ட செய்கிற ஆட்கள் இல்லாததுனால தான் மக்கள் எங்கெங்கே ஓடுறாங்க பாருங்க. அதனால்தான் ஞானம் சபையில் பிரசங்கிக்கப்படுகிறது. எங்க பிரசங்கிக்கப்படுகிறான்? சபையில் பிரசங்கிக்கப்படுகிறது. வாசிங்க, அது நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 8 ஆமாம் 8:1 இருந்து வாசிங்க. ஞானம் கூப்பிடுறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ. ஞானம் கூப்பிடுறது இல்லையா? எங்கேருந்து கூப்பிடுதுப்பா? இப்போ இங்கேருந்து தான் கூப்பிட்டு இருக்குது ஞானம். எவன் பேதையோ அவன் ஞானம் அடைவ கடவான். இப்போ ஞானத்தை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பிரசங்கித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஞானம் அடையும்படியாக, நீ ஞானத்தில் சிறந்தவளாக வாழும்படியாக, சிறந்தவளாக வரும்படியாக அது வழியை அருகே உள்ள மேடைகளிலும் நற்சந்திகளிலும் நிற்கிறது. இப்போ மேடையிலிருந்து தான், இப்போ எங்கள் இந்த இடம் என்ன இடம்? மேடையிலேருந்து இது கூப்பிடுது. ஞானம் கூப்பிடுறது இல்லையா? மேடையில் தானே கூப்பிடுது. எங்கே இருக்குது ஞானம்? இப்போ மேடையிலிருந்து கூப்பிடுகிறது. எவன் பேதையோ அவன் ஞானம் அடைய வேண்டும். ஞானம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லுது. நீ ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுன்னு சொல்லுது. நற்சந்தியில் நின்று கூப்பிடுகிறது. நிறைய பேர் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஊர் வாசலிலும், ஓரத்திலும், பட்டணத்திலும், முகப்பிலும், நடைக்கூடங்களின் மேலும் நின்று சத்தமிட்டு கொண்டு இருக்கிறது. மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தோனிக்கும். ஞானம் சொல்லுது, நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தோனித்து கொண்டு இருக்கு. பேதைகளே,
விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தி உள்ள சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை உங்களுக்கு பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியத்தை வசனிக்கும், என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமின் உதடுகளோ அருவருப்பானது. பாருங்க, நான் கூப்பிடுற வாங்க, ஞானம் அடைங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் தலை சிறந்தது ஞானம். ஞானத்திலே நீங்கள் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவன் அந்த காரியத்தை சொல்றாரு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 30ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சகல இஸ்ரவேல் புத்திரர்களும் கிழக்கத்திய புத்திரர்களும், வாசிங்க அதை. சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்தது. சகல கிழக்கத்திய புத்திரர்கள் பார்க்கிலும் எகிப்தியின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்தது. அல்லேலூயா. யாருடைய ஞானம் சிறந்தது? தேவன் கொடுத்த ஞானமே சிறந்தது. இந்த உலகத்தில் நிறைய பேர் ஞானம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் கொடுத்த ஞானம் சிறந்தது. கிழக்கத்திய புத்திரர்களுடைய ஞானத்தை பார்க்கிலும் எகிப்தியருடைய ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனுடைய ஞானம் மிகவும் சிறந்ததா இருந்தது. உன் ஞானம் சிறந்ததா இருக்கிறது. கடவுள் உனக்கு கொடுக்கிற ஞானம் சிறந்ததா இருக்கிறோம். எல்லாரும் பார்ப்பாங்க, நம்முடைய ஞானத்தை பார்ப்பாங்க, இவனுடைய ஞானமுள்ள பேச்சை பார்ப்பாங்க. நீ ஞானமாய் செயல்படும் போது, ஞானமாய் செயல் செய்யும்போது, பேசும்போது அந்த ஞானம் வெளிப்படும். ஆமே. இந்த உலகத்தின் மக்கள் எல்லாம் சொல்ல முடியும், சாலமோனின் ஞானம் சிறந்தது என்று வேதம் சொல்லுகிறதே. கிழக்கத்திய புத்திரர் சொல்றாங்களே, எகிப்தி சாஸ்திரங்கள் சொல்லுதே. எகிப்தியர் அந்த நாட்களிலே வெள்ளரசா இருந்தது பாருங்க. எகிப்தி தேசம் சகல சாஸ்திரத்திலும் பாருங்க. மோசையை குறித்து சொல்லும்போது, அவன் எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரத்தையும் கற்றறிந்தவனா இருந்தான், சகலவத்திலும் வல்லவனா இருந்தான் அப்படி சொல்லுது. அங்கப்போ எகிப்தியர்கள் எப்படி இருந்தாங்களா? ஞானத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் எகிப்தியுடைய ஞானத்தை காட்டிலும் கிழக்கத்திய புத்திரருடைய ஞானத்தை காட்டிலும் சாலமோனினுடைய ஞானம் சிறந்ததாக இருந்தது. அதே போல உங்களுடைய ஞானம் சிறந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஞானம் வேணுங்க, ஞானம் வேணும். இந்த உலகத்தில் ஞானம் இல்லாமல் வாழவே கூடாது. ஒரு வாத்தியார் சொன்னார், பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது சொன்னார், எப்பா கடவுள் உங்களுக்கு தரிசனமாகி உங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டால் நீங்கள் கடவுள்கிட்ட என்னென்ன கேட்பீங்க? எல்லாரும் எழுந்து சொல்லுங்கள் சொன்னான். ஒருத்தன் சொன்னால் கார் வேணும்னு கேட்பேன், ஒருத்தன் நான் பங்களா வேணும்னு கேட்டேன், ஒருத்தன் வந்து தோட்டம் துறவுலாம் வேணும்னு கேட்டேன், ஒருத்தன் நிறைய தங்கம் வேணும்னு கேட்டேன், என் பேர் நல்ல பிரபலமாகணும்னு கேட்டேன். ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க பாருங்க. இந்த வாத்தியாருக்கு, ஏண்டா எவனுக்கும் ஞானம் வாங்கணும், ஞானம் வேணும்னு கேட்கவே மாட்டீங்களா? ஞானம் வேணாமா? ஞானம் வேணாம், யாருக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்க அதை கேட்டுக்கலாம் அப்படின்ட்டார். யாருக்கு என்ன தேவையோ அவங்க அதை கேட்கலான்னு. அப்படின்னா அர்த்தம் புரியுதா? ஞானம் உள்ளவர்கள் புரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது. இதுக்கு கூட உனக்கு புரியலைன்னா என்ன சொல்கிறது? யாருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கணும். அப்போது அந்த வாத்தியாருக்கு ஞானம் இல்லைன்னு சொல்கிறான் அவன். அதனால் இப்போ தான் கொஞ்சம் முகத்தில் கொஞ்சம் சிரிப்பு வருது. யாருக்கு என்ன இல்லையோ அதெல்லாம் அவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமீன். அப்போது நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும் பாருங்க ஆண்டவர்கிட்ட. இந்த உலகத்தில் பாட்டியுடைய ஞானம் இருக்குது பாருங்க. பாட்டியுடைய ஞானம் தெரியுமா? பாட்டியுடைய ஞானம் கல்யாணம் ஆன புதுசில் பாட்டி சொல்லி கொடுப்பாங்க பாரு. போகும்போது பேத்தியை பார்த்து, ஏய் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கோ, நீ எள்ளுன்னா அவன் எல்லாம் நிற்கணும்னா எல்லாம் மட்டும் இல்லை, அவன் புண்ணாக்காவே மாறிடுவான். இந்த உலகம் ஞானம் அப்படி தான் பாருங்க. இந்த உலக ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கினார். இந்த உலக ஞானம் என்ன சொல்லுது? இந்த உலக ஞானம் என்ன சொல்லுது? மனிதன் குரங்கிலிருந்து வந்தான், டார்வின் சொல்றாரு. இந்த உலக ஞானம் என்ன சொல்லுது? மனுஷன் குரங்கிலிருந்து தான் வந்தான் அப்படின்னு சொல்லுது. உலக ஞானம் இப்படி சொல்லுது. ஆனால் டார்வின் சொன்ன அந்த கொள்கை தவறானது என்பது நானும் என்ன பண்ணேன், எக்ஸாமில் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் தான் எழுதிட்டேன். அன்றைக்கி பைபிள் படிச்சிருந்ததுன்னா முன்னாடியே நான் என்ன பண்ணியிருப்பேன், முட்டாளே மனுஷன் குரங்கிலிருந்து வரல, மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்டோன்னு எழுதியிருப்பேன். அதுக்கு மார்க் போட்டாலும் மார்க் போடலாலும் நினைவு பண்ணிப்பேன். அதை தான் எழுதியிருப்பேன். நான் ரட்சிக்கப்பட்டது 17 வயசில். அதுக்கு முன்னாடி நான் எழுதிட்டதுனால அதை எழுத முடியல. மனுஷன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல, மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். அவன் தேவ சாயல், தேவ ரூபம். ஆமே. மனுஷ ஞானத்துக்கும் தேவ ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. உலகத்தில் தேவன் மனுஷ ஞானத்தை அழித்தாராம். எதை அழித்தாராம்? மனுஷ ஞானத்தை அழித்தார். நமக்கோ தேவ ஞானம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றா, எனக்கோ தேவ ஞானம் இருக்குது. சொல்லுங்க, எனக்கோ தேவ ஞானம் இருக்கிறது. அவரே எனக்கு ஞானம்.
அறிவு புத்தியுமா இருக்கிறார். அவரே எனக்கு பரிசுத்தம், அவரே எனக்கு மீட்பா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஞானம் தான் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். நேரம் இல்லை, எல்லாத்தையும் பிரசங்கம்னா இன்னும் ஒரு 1 ஹவர் பிரசங்கம் பண்ணலாம். ஈவினிங் டைம் முடிஞ்சால் ஆண்டவர் சித்தமான ஈவினிங் டைமில் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஞானமே சிறந்தது, ஞானமே உத்தமம். என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. வெள்ளியை பார்க்கலும் பொன்னை பார்க்கலும் ஞானமே உத்தமமானது. அது வர்த்தகத்தை அதிகமாக்கும். ஞானம் சிறந்ததாக இருக்குது. ஞானத்தில் பிரியங்கொள்ளு, ஞானத்தை கேளு. ஞானமும் புத்தியும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஞானம் கர்த்தர் தருகிறார். சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தது போல உனக்கு எனக்கு தேவன் ஞானத்தை தருவார். ஞானம் உள்ள இருதயம், உணர்வுள்ள இருதயம் உனக்கு வரணும். வெற்றியாளனா வாழ, ஜெயமாய் வாழ, ஒரு பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வர ஞானம் அவசியமா இருக்கிறது. ஞானமே சிறந்தது. தேவன் ஞானத்தை தருகிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தான், சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவான். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க, ஞானத்தை கேட்கணும். ஆமென். மற்றது ஈவினிங் டைம் பார்ப்போம். ஆமென். ரொம்ப இதுக்கப்புறம் நல்ல சுவாரஸ்யமான சம்பவம்லாம் இருக்குது. ஞானம் இன்னும் எத்தனை மாசமெல்லாம் பேசலாம். அவ்வளோ ஞானம் இருக்குது வேதத்தில். நீங்க சிறந்தவர்களாக வரணும். சபையில இந்த ஆனந்த ஞானத்தை என்ன பண்ணாராம், தெரியப்படுத்தினார் என்று எபேசியில சொல்றார். ஆனந்த ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்திலே பல வகையான ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் ஆனந்த ஞானமா இருக்குது. அது சபை மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. சபை மூலமா எப்படி தெரியப்படுத்துகிறோம்? சாயந்தரம் பார்ப்போம்மா, சபை மூலமாக எப்படி அந்த ஆனந்த ஞானம் வெளிப்படுதுன்னு. வரவங்க பாக்கியவாங்க, வராதவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. முடிஞ்சால் சாயந்தரம் மத்தியானம் இந்த வீடியோ எடுத்து போட்டுடலாம். ஆமென். மத்தியானமே நீ போட்டால் நல்லாயிருக்கும். சாயந்தரமாக அதை என்ன பண்ண முடியும்? அந்த ஞானத்தை குறித்து பேசலாம். இன்னும் ஞானத்தை குறித்து நம்ம அறியணும். அறிய வேண்டிய பிரகாரம் ஞானத்தை நம்ம அறிஞ்சா இந்த உலகத்தில் தலை சிறந்தவங்கள வாழ முடியும். எவன் பேதையோ அவன் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாக இருக்கிறது. மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாக இருக்குது. முட்டாளுக்கு அது எட்டாது தான். அது எனக்கு வானான்னு விட்டுருவாங்க. நம்ம முட்டாள்கள் அல்ல, ஞானவான்கள். அது எட்டும் கனியாக இருக்கிறது. சில பேர் பார்ப்பாங்க, எட்டி பார்ப்பாங்க, படித்து பார்ப்பாங்க, புரியலன்னா விட்டு போயிடுவாங்க. இந்த குள்ளநரி என்ன பண்ணிச்சு, திராட்சை தோட்டத்தில் திராட்சை பழத்தை எட்டி பார்த்து தான் பாரு. பார்த்தது உடனே எட்டலை. அதுக்கு எட்டலைன்னா இந்த பழத்தை யார் சாப்பிடுவாங்க, அது புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நம்மளுக்கு கிடைக்கலன்னா அதை ஏதாவது குறை சொல்லிட்டு போகிறது தான் இந்த உலகம். முயற்சி, பயிற்சி வெற்றியை உனக்கு தரும். நல்ல பயிற்சி பண்ணு, நல்ல முயற்சி பண்ணு, தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்துக்கிட்டே இருங்க. வெற்றியாளனா மாற முடியும். ஜெயம் உனக்கு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம்.